வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகளில் ஃபஸ்ட்டு ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் வந்து நம்ம என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நமக்கு இந்த கனெக்டட் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை ஒரு கம்பியில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது அதை பற்றிய ஒரு ப்ராப்ளம் இது, கொஸ்டின் இது. ஒரு நல்ல கொஸ்டின். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல கொஸ்டின் இது. பாருங்கள், கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 bodies of masses 10 kg and 20 kg respectively kept on smooth horizontal surface are tied to the ends of a light string. A horizontal force of 600 Newton is applied to first A then B along the direction of string. What is the tension in the string in each case? தமிழில் சொல்லணும்னா, உராய்வற்ற கிடைத்தள பரப்பில் 10 கிலோகிராம் மற்றும் 20 கிலோகிராம் நிறையுள்ள இரு பொருட்கள் ஒரு மெல்லிய கம்பியின் இரு முனைகளில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. கம்பிக்கு இணையான திசையில் 1 A மற்றும் 2 B மீது F = 600 நியூட்டன் விசை செலுத்தப்பட்டால் கம்பியின் இழுவிசையை கணக்கிடுக. இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை நோட் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டினில் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது உராய்வற்ற கிடைத்தள பரப்பு, சமதள பரப்பு, வளவளப்பாக இருக்குது. இதில் உராய்வு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வளவளப்பான ஒரு பரப்பு. இதில் 2 பொருட்களை வந்து வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஏங்கிற ஒரு பொருள், இன்னொரு பொருள் வந்து பிங்கிற இன்னொரு பொருள். 2 பொருட்கள் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட்ஸ். அதில் ஏவோட மாஸ் என்ன அப்படின்னா 10 kgன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 10 kg. பியோட மாஸ் வந்து 20 kg. இது வந்து 20 kg. இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கம்பியினுடைய இரு முனைகளில் அப்படி கட்டிட்டாங்க. லேசான கம்பியினுடைய இரு முனைகளில் அப்படி கட்டிட்டாங்க. இப்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னா 2 கேஸ் இருக்குது. முதல்ல வந்து ஏல கொடுத்தா என்ன, பியில் கொடுத்தா என்ன. இப்போ முதல்ல வந்து ஏ எடுத்துக்குவோமே. இந்த ஏல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அலாங் த ஸ்ட்ரிங்குன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த கம்பி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் தான் பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ இப்போ ஏ கொடுக்குறோம். ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 600 நியூட்டன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஃபோர்ஸை இங்கே கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல இந்த கேஸ்க்கு பார்ப்போம். இந்த கேஸில் இப்போ கொஸ்டின் என்னென்னா,